ஒரு நல்ல அடிப்படையை அமைத்துள்ளார். அந்த அடிப்படையை நாங்கள் மேலும் வலுவுறுத்துவோம். நாட்டு நலனை முன்னிறுத்தி பிரதமர் எடுக்கும் முடிவுகளை தொடர்ந்து ஆதரித்து வருவோம். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கும் திட்ட நடைமுறைக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் தேவைப்படும் உதவிகளை மத்திய அரசிடமிருந்து வாதாடி வலியுறுத்தி பெற்றிட இந்த சமூக உறவை நாங்கள் பெரிதும் பயன்படுத்திக் கொள்வோம். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் புரட்சித் தலைவர் அவர்கள் என்ன நடைமுறை அணுகுமுறைகளாக கொண்டார்களோ அதையே இந்த அரசும் கடைபிடிக்கும். தமிழகத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அன்பான வேண்டுகோள் விடுத்த விரும்புகிறேன். கனத்த இதயத்துடன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கடமை ஆற்றிட முன் வந்துள்ளேன். எந்த தமிழக மக்களை எனது இதய தெய்வம் உயிர்க்குறாக நேசித்தாரோ அந்த மக்களுடைய சேவைக்கு என எஞ்சிய வாழ்நாளை காணிக்கையாக்குகிறேன். இதுதான் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு உண்மையான பொருள் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்க விரும்புகிறேன். என்னையும் தமிழக மக்களையும் விட்டு கணநேரமும் பிரியாத இதய தெய்வத்தின் ஆத்மீக ஒளியானது எனக்கு என்றும் சரியான வழியை காட்டி அழைத்துச் செல்லும் என்று திடமாக நம்புகிறேன். அவருடன் வாழ்ந்து நீண்ட நெடிய காலத்தில் சுக துக்கங்களில் பங்கேற்று அவரை நிழலும் தீண்டாமல் பணிவிடை செய்ய எனக்கு கிடைத்த பெரும் பேறு யாருக்கும் கிடைக்காத ஒன்றாகும். சுகத்தில் துள்ளாமலும் துக்கத்தில் துவழாமலும் இருக்கும் அனுபவத்தை அவர் எனக்கு போதித்துள்ளார்கள். எனக்கு அவர் பல அறிவுரைகள் கூறியுள்ளார்கள். முடிவுகளை எடுப்பதில் அவர் காட்டிய பக்குவங்கள் என்றும் எனக்கு துணை நிற்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், பொது வாழ்வில் உள்ள பல்வேறு தலைவர்கள், பொது மக்கள், பத்திரிகையாளர்கள் ஆகிய அனைவருடைய ஒத்துழைப்பும் கொண்டு தமிழ்நாட்டை புகழ்மிக்க மாநிலமாக நடத்தி செல்ல முடியும் என நம்புகிறேன். அமரர் அண்ணா வழியில் டாக்டர் புரட்சித் தலைவர் அமைத்த இந்த அரசு தொடர்ந்து கடமையாற்ற புறப்பட்டு விட்டது. இது உங்கள் அரசு, மக்கள் அரசு. இதன் தலைமையை ஏற்றிருக்கும் நான்